ஒரு காதல். ஆத்தி விட்டா பேயவே அடிச்சிருவா போல இருக்கு. ஐயோ திரும்ப வராளே. ஏதோ சவுண்ட் கேட்டது, ஆனா யாரையும் காணுமே. பனி, அதான் குளிர் ஓவரா இருக்கு. சரி, கொஞ்ச நேரம் அப்படியே நடப்போம். எங்க போயிருப்பான்? திருட்டு பயிலே, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை விட மாட்டேன்டா. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயும் உன் வேலையை காட்டுவ. என்னை எவ்வளவு அலைய விட்ட மபன்னு. இப்ப என் கையில மாட்டிக்கிட்டல. இப்ப உன்ன சின்ன பின்ன பண்ண போறேன் பாத்துக்கோ. என்கிட்டயே திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாட்டுறியா? நானே ஒரு போலீஸ் தான்டா. என்கிட்டயே விளையாட்டு காட்டுறியா? இப்போ உன்னை என்ன பண்ண போறேன் பாரு. ஆள் 6 அடி உயரம் இருந்தா போதுமா? உன்னை பிடிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? எப்படி கோழி அமுக்குற மாதிரி அமுக்கணும் பாத்தியா? என் கிடுக்குப்படியில இருந்து நீ தப்பிக்கவே முடியாதுடா. இரு, உன் மண்டையிலே போடுறேன். டேய், உனக்கு என்னதான் ஆச்சு? எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒரு பேய் இல்ல, ஒரு ஆளு. இதே கருப்பு போர்வை, அதான் கன்ஃபியூஸ் ஆகி கட்டி பிடிச்சு. என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்க? ராத்திரி நேரத்துல படுத்து தூங்காம கட்டையை கையில வச்சுக்கிட்டு ரோந்து வந்துகிட்டு இருக்கியா? இங்க பார், நீ ட்ரைனிங் முடிஞ்சு போலீஸ் ஆயிட்டு நினைப்பிலேயே சுத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்படியே இருந்தா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக வேண்டி இருக்கும். சாரி, நான் வேணும்னு கட்டி பிடிக்கல. ஒரு திருடன் உள்ள நுழைஞ்சிட்டான். நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தப்போ நீங்க அவனை மாதிரி கருப்பு கம்பளி போட்டிருந்ததால திருடன் நினைச்சு கட்டி பிடிச்சிட்டேன். சாரி, பிடிச்சிட்டேன், அவ்வளவுதான். நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. லேடி போலீஸ் திருடன் இப்படி கட்டி பிடிச்சா எந்த திருடனும் ஓட மாட்டான். அவனை ஈஸியா அரெஸ்ட் பண்ணிடலாம். அப்படிதானே? ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல, நீ திருடனை பிடிச்ச ஸ்டைல் அப்படி இருந்துச்சு, அதனால சொன்னேன். ஐயோ சார், ஏதோ தெரியாம இப்படி நடந்துருச்சு. அதுக்காக உங்க இஷ்டத்துக்கு பெண் போலீஸ் அவதூறா பேசாதீங்க. நான் நீங்க நினைக்கிற மாதிரி போலீஸ் இல்ல. நான் ரொம்ப டெரர். ஓ, அதான் நான் சொன்னேனே டெரர்னு. அப்புறம் எதுக்கு கட்டையை எடுக்கிறீங்க? நான் போறேன். போனவ திரும்பி வர்றதுக்குள்ள நாம இந்த இடத்த விட்டு காலி பண்ண வேண்டியதுதான். ஆபத்துக்கு பாவல, நாம இந்த ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுப்போம். அப்பாடா,
இவ இன்னும் ரூம்குள்ள போலையா? ஐயோ, பார்த்தா நான் வெளுத்துருவாளே. நான் தான். ஐயோ, பேய் இல்ல, நான் தான். அன்பு. இவ கன்ஃபியூஸ் பண்றாளே. பேயை பார்த்தாலும் மயக்கம் போடுறா, நம்ம முகத்தை பார்த்தாலும் மயக்கம் போடுறா. அப்படின்னா நான் பேய் மாதிரி இருக்குன்னு சொல்றாளா? இவள அன்பு, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பாசிட்டிவா திங்க் பண்ண. இவ எதனால மயங்கி விழுந்தான்னு ஒண்ணுமே புரியலையே. என்னவா இருக்கும்? ஓ, ஒருவேளை இதுதான் அழகுல மயங்கி விழுறதோ? கயல் ரூம்குள்ள போய் தூங்குறாளா இல்ல ஒளிஞ்சுக்கிட்டாளான்னு தெரியலையே. சரி, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. வாக்கிங் போக வந்த மாதிரி பில்டப் பண்ணுவோம். ஆஹா, இது கயல் கையில இருந்த கட்டையாச்சே. இது எப்படி இவர் கைக்கு வந்துச்சு? கருப்பு போர்வை, கையில கட்ட. கயல் செம்ம காட்டு காட்டியிருக்கா போல இருக்கே. விசாரிப்போம். ஹாய் சார். ஆமா, இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதே தான் நானும் கேட்குறேன் சார். இந்த நேரத்துல கட்டையை கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஹலோ, நான் உன்னை கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம திருப்பி என்ன கேள்வி கேட்கறியா? நான் உன்னோட சீனியர் ஆஃபீஸருங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சார், நீங்க அகாடமியை பொறுத்த வரைக்கும் தான் சீனியர் ஆஃபீஸர். ஆனா இப்போ நம்ம எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். நீங்களே ஆஃபீஸரா பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப கெத்து காட்டினா என்ன சார் நியாயம் இது? இங்க பாரு, நான் ஒன்னும் கெத்து காட்டல. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. ஹலோ, எதுக்கு இப்ப லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு பதிலா நீங்க கையில் கிட்ட கட்டையால அடி வாங்கிட்டு எப்படி வெளியே காட்டிக்காம சமாளிச்சுட்டு இருக்கீங்க? நீங்களும் என்ன மாதிரி கருப்பு போர்வையை போட்டுட்டு இருக்கப்பவே இதுதான் நடந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்றது கரெக்ட் தானே சார்? என்ன உளறிக்கிட்டு இருக்க? சரி, கையில் எதுக்கு ஒன்று அடிக்க வந்தா அதை முதல்ல சொல்லு. நான் அடி வாங்கினா இல்லையான்னு அப்புறம் சொல்றேன். சார், நான் பேய் மாதிரி மாஸ்கை போட்டுக்கிட்டு என் ஆளை பயமுறுத்தி அப்படியே என் மேல விழ வச்சு ரொமான்ஸ் பண்ண போலான்னு நினைச்சேனா அப்பதான் நீங்க. உன் ஆளா? யாரும் ஆளு? பாத்தீங்களா, போலீஸ்னு கெத்து காட்டலன்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளோல என் ஆள் பேரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நோ 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 நோ, அதை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன் சார். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். நான் பேய் மாதிரி மாஸ்கை போட்டுக்கிட்டு என் ஆளை மிரட்டி பயமுறுத்தலான்னு நான் போனேன். அப்போ உங்க பட்டாளியன் வீரமங்க இருக்காங்களே, கயல், அவங்க என்னை பார்த்துட்டு திருடன் நினைச்சிட்டு கட்டையை எடுத்துட்டு துரத்திட்டு வந்துட்டாங்க. நான் எப்படியோ அடிச்சு பிடிச்சு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தா எனக்கு பதிலாக நீங்க மாட்டிருக்கீங்க.